அண்ணே அண்ணே விஷயம் தெரியுமாண்ணே? முத்தழகியா மக்கள் மனசுல இன்னைக்கு நிக்கிற நடிகை யாருன்னு தெரியுமா? பெங்களூர்ல மாடலிங் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு பேன் இந்தியன் ஸ்டாரா நிக்கிற நடிகை யாருன்னு தெரியுமா? அவங்க தான் நடிகை பிரியாமணியானே. 1984ல பெங்களூர்ல பிறந்தாங்க. காலேஜ் படிக்கும் போதே மாடலிங் பண்றாங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் எடுத்த கண்களால் கைது செய்யப்படும் மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க. 2007ல வந்த பார்த்திபன் படம் மூலமா இவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. முத்தழகியா மேக்கப் இல்லாம யதார்த்தமான கிராமத்து பெண்ணா நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்துக்காக இளம் வயதிலேயே சிறந்த நடிகைக்காக தேசிய விருது வாங்கினாங்க. வணிக ரீதியா சில கிளாமர் படங்கள் நடிச்சு பல விமர்சனத்தை சந்திச்சாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பல மொழியிலையும் நடிச்சாங்க. 2017ல திருமணம் பண்றாங்க. தி ஃபேமிலி மேனுங்கிற வெப் சீரிஸில் நடிச்சு மறுபடியும் ஃபேமஸ் ஆகுறாங்க. இப்போ பாலிவுட் ஸ்டாரான ஷாருக் கான் கூட ஜவான், ஆக்டர் அஜய் தேவன் கூட மைதான் படத்திலையும் நடிச்சாங்க. பாலிவுட்ல பெரிய பெரிய ஸ்டார்களோட நடிச்சு 40 வயசுலயும் பேன் இந்திய நடிகையா ஜொலிக்கிறாங்க. இவங்களுக்கு விலங்குகள்னா ரொம்ப பிடிக்குமா. பின்தங்கிய ஏழை பெண் குழந்தைகளுக்கு படிக்க உதவி பண்றாங்க. மரங்கள் வளர்க்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்றதை குறைக்க நிறைய விழிப்புணர்வு நடவடிக்கையில பங்கேற்கிறாங்க. பருத்தி வீரன், மலைக்கோட்டை, நினைத்தாலே இனிக்கும், ராவணன், ஜவான் இப்படி பல முக்கிய தமிழ் படங்கள்ல நடிச்சாங்க. இவங்க தமிழ்ல 15 படத்துக்கு மேல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தேசிய விருது, ஒரு தமிழக விருது, 3 பிலிம்பேர் விருதுன்னு பல விருதுகள் வாங்கியிருக்காங்கண்ணே. நடிகை பிரியாமணி நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்கண்ணே.